பிரைஸ் லார்ட். இந்த ஆராதனை பகுதியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த நாட்களில் கூட அநேக சபைகள் அவங்களுடைய ஆராதனை பகுதி செய்திகளை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுகிறதுனால இந்த நாட்களில் நாங்களும் எங்களுடைய ஆராதனைகளை ஆன்லைனில் அப்லோட் பண்ண நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை இதை பார்க்குற உங்களில் சிலர் சபைக்கு செல்லுகிற கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த ஆராதனை பகுதி எந்த விதத்திலும் நீங்கள் போகிற சபையின் ஆராதனைக்கு பதிலாக கிடையாது. நீங்கள் கடந்து போகிற சபைக்கு தொடர்ந்து கடந்து போகும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை கடந்து போகாத சூழ்நிலைகளில் ஆன்லைனில் உங்களுடைய சபையின் செய்திகள் இருக்குமானால் அதை கேட்டு நீங்கள் பயனடையும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய போதகர் உங்களுக்கு கொடுக்குற செய்தி அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கிறது. ஒருவேளை அதோடு கூட சேர்ந்து இந்த எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரோஜனமாக இருக்குமானால் இதை நீங்கள் கண்டு பயனடையும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை சபைக்கு போகாதவர்கள் நீர் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறீங்க, ஒரு சபையோடு கூட இணையணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த முதலாவது நாளில் ஆண்டவரே சமூகத்தை நான் காணப்பட தேவன் பாராட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. கடந்த வருடம் முழுவதும் என்னை கண்மணி போல் நீ காத்து வந்தீரே அப்பா. நீர் எங்கள் விசேஷமானவர்கள் என்று அப்பா அப்பா நீ கருதி இருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் கூட பிரசனத்தை நாங்கள் நாடி வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்கள் மேல் காட்டியிருக்கிற இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. கடந்த வருடத்தில் ஆண்டவரே இந்த பூமியை விட்டு கடந்து போன அநேகரை பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரை விசேஷித்த மாணவர் கிடையாது அப்பா. ஆண்டவர் தகுதி உள்ளவர் கிடையாது ஆண்டவரே. ஆனால் அந்த இரக்கத்தினால கிருபையினால எங்களை தெரிந்து கொண்டு விசேஷித்தவர்களாய் ஆண்டவரே ஏதோ நோக்கத்தோடு கூட சித்தத்தோடு கூட ஆண்டவரே இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிற தேவனை கிருபை பாராட்டி இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் கூட அப்பா அப்பா சமூகத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். தேவனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த பிரசனத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உந்தன் பிரசன்னத்துக்குள் பிரவேசித்தீர வேண்டினது போல அப்பாவுமே நாங்கள் அழைக்கின்றோம். இந்த உலகத்தில் இருந்தவர்களை காட்டிலும் எங்களை அப்பா அவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் விசேஷத்தவர்களை காண்பிப்பது அன்று பிரசன்னம் மட்டும். காலை நேரத்தில் நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் அப்பா நீர் எங்களோடு கூட வருகிறது நாங்கள் விசேஷித்தவர்கள் அப்பா.
உணர்ந்து தெரிந்த அந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். தேவா தேவா நானே வினாவை சேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசித்தவர். தேவா நானே வினாவை சேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசித்தவர். நீர் எங்களோடு கூட வருவதற்காக கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நான் இதனால் விசேஷித்தவர்களாக நீர் எங்களோடு கூட வருவாங்க. எந்த வருடத்திலும் ஆண்டவரே அப்பா அவங்க தெரியாதவர்கள் மத்தியில் நான் காணப்படும்போது தேவனே எங்களுக்குள் இருக்கிற விசேஷம் பிரசனம் ஆண்டவரே தாகம் கொண்ட ஜனங்களா நம்ம சமூகத்தில் காணப்படுகிறோம். ஜீவ தண்ணீரை அப்பா என் மதியை நான் சேவாடுங்கப்பா. என்னுடைய ஏக்கங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த வருடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அப்பா, கவலைகள் இருக்கிறது ஆண்டவரே, பயங்கள் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பகலிலே ஒரு மேக ஸ்தம்பமாக, இரவிலே ஒரு அக்கினி ஸ்தம்பமாக, தேவனே நீர் எங்களோடு கூட வரும்படி நாங்கள்
மீண்டுமாக இங்கே ஒப்பு கொடுத்து நான் கேட்கிறோம் ஆண்டவரே. கடந்த வருடம் முழுதும் என்னை மறவாமல் நினைத்திரே. நன்றி செலுத்த நான் வசூலுக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து
உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாக காத்துகிறோம். உம்மை தேட, உம்மை தொழுது கொள்ளாமல், உம்மை சேவிக்க, உம்மை நேசிக்க இந்த காலை நேரத்தில் இந்த புதிய வருடத்தில் முதலாவது நாள் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெருகவும் சிறுகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களுடைய ராஜா, நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய மீட்பர். காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் ராஜா, நீரே கோட்டை, நீரே என் கோட்டை, நீரே ரட்சகர், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, ராஜா, இயேசுவே, தேவன், இயேசுவே, மீட்பர், மீட்பர், இயேசுவே, தந்தேனே, தந்தேனே என்னை, என்னை முற்றிலுமாய், முற்றிலுமாய் உமக்காய், உமக்காய் நான் தந்தேனே என்னை. இயேசுவே, நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. ஆண்டவரே, புத்தியுள்ள ஆராதனையாக எங்களே ஜீவ பலியாக கடத்த ஒப்புக்கொடுக்கிறோம். குறைவுகளை மாற்றுங்க, தடைகளை நீக்குங்க, பாவங்களை மேற்கொள்ள இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் அப்பா எங்களுக்கு என்று வைத்திருக்க அந்த ஓட்டத்தை ஆண்டவரே இந்த வருடத்தில் நாங்கள் ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய ராஜா, கட்டளைக்கு கீழ்ப்படினோம் பார்க்கிறோம். எங்களுடைய தேவன், எங்களுடைய மீட்பர் அப்பா உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வருடத்தில் ஆண்டவரே சூழல் கடினமாக இருக்கும், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எல்லாவற்றிலும் எங்கள் தேவன். மறவாமல் கடந்த வருடம் நடத்தினதற்காக பிரசனத்தினால் எங்களை விசேஷமாய் மாற்றி எங்களை நடத்தி வருகிறதற்காக நன்றி. எங்களோடு கூட இருக்கிறது கிறிஸ்துவின் வருகை படையணும் நடந்து மாட்டோம். இயேசு நல்ல ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை காணத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் நியூ இயர். அல்லேலூயா. ஸோ போன வருஷம் வாக்குறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதும் சிந்திக்கிறதுமா இருந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். இந்த வருஷம் வந்து மனம் திரும்புதல், ஒரு புதுப்பிக்கப்படுதல், ஒரு எழுப்புதலின் ஆண்டுனார். ரிப்பெண்டன்ஸ், ரெஸ்டோரேஷன், ரிவைவல். அப்போ வசனம் என்ன ஆண்டவர் என்பது 2 Chronicles 7:14 கொடுத்தாரு.
ஸோ அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் போன வருஷம் நான் பண்ணோம். நம்ம மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களை எம்பசைஸ் பண்ணி சில செய்திகள் பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்து நம்ம தாழ்த்துகிறதை குறித்துதான காரியங்களை உங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதே 2 Chronicles 7:14 வந்து எல்லாரும் கோடிட்டு காண்பிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே நம்ம ஒரு ரிவைவல் எதிர்பார்க்கணும், ரிப்பெண்டன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் பலர் மூலமாக கடந்து வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த வருஷம் 2021 எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. இது நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், பிளெஸடாக இருக்கும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2021 வந்துட்ட பிறகு இது பிளெஸ்ஸிங்காக இருக்குமா அப்படின்னா எந்த விதத்தில் அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஏன்னா இந்த கொரோனாவுடைய காரியம் முடியல, பேண்டமிக் முடியல. நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும், இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், சானிடைசேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த வேக்சின் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. இது இல்லை இடையில புயல் வரும், சைக்ளோன் வரும், இல்லாட்டி இன்னொரு வைரஸ் வருது, இன்னும் ஒரு பஞ்சம் வருது, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் குறையும், இது போன்ற செய்திகள் எல்லாம் நிறையா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ உலகம் வந்து தன்னுடைய காரியம் சொல்லுது, உலகம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லி கொண்டு வருது. நாம் சபையாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஸோ ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த வாக்குத்தத்தம் பொதுவாக என்னன்னா வாக்குத்தத்தம் என்பது ஜோசியம் போல அல்ல. வாக்குத்தத்தம் என்பது நம்ம தியானிப்பதற்கான ஒரு தேவனுடைய வசனம். அது நம்மை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கும் போது நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஆண்டவரே இந்த வருஷம் எப்படி போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கடந்து போகணும். ஸோ டிசம்பர் மாதத்துடைய கடந்த வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து என்ன பண்ண ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்ன வசனம் கொடுக்கறது தெரியல, ஆண்டவரே வருஷம் இறுதி வரை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தில் சில காரியத்தை ஆண்டவர் வந்து என் உள்ளத்தில் உணர்த்த ஆரம்பித்தார். அப்போ ஒரு காரியம் நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. So this year God is going to guide us through whatever might be the circumstance. சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம், எதிர்பார்க்காத மாதிரி இருக்கலாம். பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடலாம், பிரச்சனைகள் சால்வ் ஆகாம கூட இருக்கலாம். எப்படி நம்ம போனாலும் நம்மை வழிநடத்த தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த வருஷத்தை தொடங்கும் போது பயத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு நாம் தொடங்குறோம். We need to enter 2021 with the faith in our heart. நமக்குள்ள அந்த விசுவாசம் மேலோங்கி இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் என்ன ஆண்டவரே அப்படி கேட்கும்போது தான் சங்கீதம் 32:8 கொடுத்தார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். திரும்ப வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற இந்த வசனத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதிலிருந்து நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாருங்க, ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா we must believe God. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இந்த வருஷம் தொடங்கி இருக்கிறோம்னா நம்ம தானாக தொடங்கல. கர்த்தர் நமக்கு இந்த ஆயுஷ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஜீவனோட கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். சோ இந்த தேவன் பாருங்க நமக்கு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது I will instruct you and teach you in the way you should go அப்படின்ற வார்த்தையை அவர் கொடுக்கிறார். I will counsel you with my loving eye on you. அப்போ இந்த வருஷத்தை தொடங்கின நமக்குள்ள we are going to hear lot of news of this world. உலகத்துடைய பல செய்திகளை பலர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், பல விதமான வழிகளிலே நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். The world is going to be like this. உலகம் இப்படி போய் கொண்டிருக்கிறது, உலகத்தில் இப்படி இருக்கிறது, உலகத்தில் அப்படி இருக்கிறது. இதை கேட்கும் போதே சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள என்ன தோன்றும் என்று சொன்னால் ஒரு பயம் வரும், ஒரு நம்பிக்கை இழந்து போய்விடுவார்கள். How am I going to survive in this situation? இப்படிப்பட்ட நிலைமையில நான் எப்படி தாக்கு பிடிக்க போகிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு தான் என்னன்னா 2020 வந்து நமக்கு ஒரு காரியமா இருந்துச்சு. என்னன்னா இவ்வளவு பேண்டமிக் காலத்துல யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப குறைவா இருந்து சாட்சி சொன்னீங்களா? என் வீட்டுல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா?
இல்ல. ஏன்னா உண்மையான காரியம் என்ன, பஞ்ச காலத்திலே நம்ம திருப்தி ஆக்கின தேவன் இந்த போன வருஷமெல்லாம் வந்து ஆச்சரியமாக போஷித்திருக்கிறார். ஏன்னா நம்ம போஷிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன கவலை, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், இல்லை என்னத்தை உடுத்துவோம் அப்படின்ற கவலை தான் ஜாஸ்தி இருக்கு. வேலை இருந்தாலும் வேலை இருந்தாலும் போஷிக்கிற தேவன் போஷித்திருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இல்லைங்களா? கர்த்தர் அவருடைய வசனத்தின்படியே வச்சு என்ன பண்ணாரு, நம்ம யாவரையும் பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருந்து என்னை நடத்துவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசத்தை மாத்திர வருஷத்தில் தொடர்ந்து நாட்கள் வச்சுங்க. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. உங்க பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்க பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். நோய்களை காட்டிலும் இயேசு பெரியவர். எந்த பாதையில போனாலும் அதை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென். Always know that Jesus is great. அதாவது மிகவும் பெரிய தேவன். அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you the way you should go. I will counsel you with my loving eye on you. அப்ப இந்த வருஷத்துல நாம் என்ன எதிர்பார்க்கலாம் ஆண்டவரிடத்திலிருந்துன்னா, ஆண்டவருடைய வழி நடத்துதலை நாம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு வசனத்தை அடிக்கடி நான் தியானிப்பது உண்டு, விசுவாசிக்கிறது. ஒவ்வொரு நாள் அப்படி யோசிக்கிற காரியம் என்னன்னா, சங்கீதம் 48:14 மை ஃபேவரட் வேர்ஸ் என்னன்னா, இந்த தேவன் என்னென்னைக்குள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். But this God is our God forever and ever. He will be our guide ever to the end. Amen. இந்த தேவன் என்னென்னைக்குள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். For this God is our God. Amen. Hallelujah. இத நீங்க உரிமை பாருங்க, உங்க தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறார். You have a God. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீ தனியா இல்ல. உங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற, உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எது வரைக்கும் வழி நடத்துவாரா? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஏன்னா கடந்து வந்த பாதையில தான் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீ கடந்து வந்த பாதையை நீங்க திரும்பி பார்க்கலனா உங்க தேவன் யார் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நீங்க நடந்து போகிற பாதையில தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். He is the God who reveals himself. ஜெகோவா ஜைரே, மை ப்ரொவைடர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருந்தா தான் அவர் ப்ரொவைடரா தெரிவார். இல்லையா? ஜெகோவா ராஃபா, மை ஹீலர்னா உங்களுக்கு வியாதி வந்தா தான் அவர் சுகமாக்குறான்னு தெரியும். வியாதியே வரக்கூடாதுன்னா அவர் சுகமாக்குற கடவுள் நீங்க ருசி பார்க்க முடியாது. தேவையை சந்திக்கிற ஆண்டவர்னா உங்க நெருக்கத்துல போகும்போது தான் தேவை ஆண்டவர் சந்திக்கிறவர் இருக்கிறார். பாதுகாக்கிற ஆண்டவர், ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னா அப்ப ஒரு இக்கட்டான ஒரு பாதுகாப்பு வேண்டிய நேரத்தின் வழியாக தான் நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டுல கர்த்தர் வழி நடத்துவேன்னு சொல்றாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப எப்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார்? 3 விதங்களிலே கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல் காரியம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் வழியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். For a Christian, for a child of God, for a believer, இல்ல ஒரு பாஸ்டர், ஒரு servant of God யாரா இருக்கட்டும், இந்த தேவனுடைய வார்த்தை இல்லாதபடிக்கு நீங்க வாழவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Every word that proceeds from the mouth of God will make you live. Amen. Hallelujah. ஏன்னா இது வந்து ஜீவனுள்ள வசனம். It's a living word. இதுக்கு வந்து லைஃப் இருக்கு. It's not a story book.
It is the word of God. நீங்க கையில வச்சிருக்கிற வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இப்ப இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவர் வழி நடத்தணும்னு சொல்லும் போது அவருடைய வசனத்தை கொண்டு தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 119ல 33 சில வசனங்களை வாசிக்கிறேன். சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே ஒரு பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரிந்தும் நான் அதை காத்துக் கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்படி நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். உம்முடைய கற்பனை பாதையிலே நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். What is your desire today for this 2021? இன்றைக்கு 2021 வருஷத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க. பல விதமான எதிர்பார்ப்பு, பல விதமான பிளான் வச்சிருக்கிறீங்க 2021 குறித்து. ஆனா இங்க சங்கீதக்காரனுடைய காரியத்தை கவனிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். அவன் விரும்புகிற காரியம் என்ன? ஆண்டவருடைய பிரமாணங்களுடைய வழியை காட்டுங்க ஆண்டவர். I want to go according to the word of God. ஆண்டவருடைய வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya. Don't change the word of God, you change yourself. நிறைய பேர் என்ன பண்றாங்க? வசனத்தை மாத்த பார்க்கறாங்க. வசனத்தை மாத்தாதீங்க, உங்களை நீங்க மாற்றிக் கொள்ளுங்க. ஆமென். The word of God is something talking to you. நீ பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுறாரு, இல்ல ஆண்டவர் எப்படி நடத்துறாரு, ஆண்டவர் நடத்துறது புரிஞ்சுக்கலாம்னா first look into the word of God. இந்த ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய மைண்ட் நமக்கு வெளிப்படுத்துது. நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை மிக அழகாக கொடுக்கிறது. பாருங்க, பைபிள் BIBLE அப்படின்றாங்க. Basic instructions before leaving earth. இந்த உலகத்தை நீங்க விட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அடிப்படை உபதேசங்கள், அடிப்படை வார்த்தைகள் தான் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போறவங்க, யாருமே உலகத்துல பெர்மனண்டா இருக்க போறது. ஆனா இதை விட்டு நீங்க போகும்போது எங்க போக போறீங்க? தேவனோட நீங்க இருக்கணும். நீங்க தேவனோடு இருக்க வேண்டுமானால் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னா அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word of God is God. இந்த வசனத்தை வாசிக்கும் போது God speak பண்றாரு, ஆண்டவர் பேசுறாருன்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலே ஆண்டவருடைய கிரியை உங்களுக்குள்ள நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க மனம் திரும்பினது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுதான், இதுவரைக்கும் ஸ்டாண்ட் பண்றது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுதான், இனிமேல ஸ்டாண்ட் பண்ண போறது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுதான். Without this word you cannot live. Every Sunday வரீங்க, ஒரு மெசேஜ் கேக்குறீங்க அப்படின்னா it's going to make you live. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா daily you can hear the word of God. YouTube இருக்கு, டிவி இருக்கு, எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு, எத்தனையோ மெசேஜஸ் இருக்கு. இதை கேட்கும் போது பாருங்க, இவர் சொன்னாரு, ஒரு பிரமாணத்தின் வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். I'll keep your commandments. அப்படி சொல்லிட்டு எனக்கு உணர்வை தாரும். எனக்கு ஒரு உணர்வு வரணும் ஆண்டவரே. நீங்க பாருங்க, சில வேளை பாருங்க இந்த உணர்வே வர மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க இல்ல? அவர் நல்லா கவனிச்சு பாருங்க, வார்த்தை சொல்லி சொல்லி மனசு மாறல. ஆனா நம்ம மனசு மாறதுக்கு முதல்ல ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். Give me the realization. நான் செய்யற காரியங்களை குறித்ததான உணர்வு எனக்கு ஏற்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசும். சண்டை ஆண்டவருக்கு போய் ஆண்டவரே என்னோட பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு கேட்கிறோம். ஆனா என்ன பேசணும்னு எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரே பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, I will bless you, I will bless you, I will bless you சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு தகப்பனாக நம்ம அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், அவரை பின்பற்றணும், அவருக்கு பிரியமா இருக்கணும், அவருடைய வார்த்தையின் நடக்கணும். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் வார்த்தையின் நடந்து ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங் வரதான் போகுது இல்லைங்களா? நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா? 28ல உள்ள வசனங்களை வந்து அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படியணும் அவ்வளவு அங்க இருக்கிற பிளஸிங் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு வேண்டிய உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே.
ஐ நீட் டு ரியலைஸ் மை செல்ஃப். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 2020 நீ வர போறது இல்லை. நீ நல்லதும் பண்ணிருக்கலாம், கெட்டதும் பண்ணிருக்கலாம். சில வளர்ந்துருக்கலாம், வளராம போயிருக்கலாம். சில மணலா இருக்கலாம், சில குளிரா இருக்கலாம், சில வெதுவெதுப்பா இருக்கலாம், சில ஒரு பின்வாங்கி கூட போயிருக்கலாம். எங்கேயோ ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. But now you have entered into a new year, you can start your life again. Amen. நீங்க திரும்ப நீங்க கட்டப்படலாம். Amen. திரும்ப கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புகிற வருஷம் தான் 2021. Amen. அவருடைய வார்த்தை உங்களை கட்டி, அவருடைய வார்த்தை உங்களை உணர்வு தாங்கணும். அவருடைய வார்த்தை பாருங்க உங்களை உயிர்ப்பிக்கும். நம்ம ஜெபிக்க வேண்டியது ஆண்டவர் எனக்கு உணர்வை தாருங்க. பாருங்க சங்கீதம் 139ல சங்கீதக்காரன் ஜெபத்தை பாருங்க 23 24. Psalm 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன்னா அந்த வழி என்ன வழி அப்படின்னா நித்திய வழி. அல்லேலூயா. வாட் ஆர் மைட் பி தி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு பக்கம் கொரோனா ஜாஸ்தி ஆகலாம், கம்மியாகலாம். ஒரு பக்கம் ஃப்ரீடம் வரலாம், ஃப்ரீடம் இல்லாமல் போகலாம். ஒரு டைம் வேலை இருக்கலாம், வேலை இல்லாமல் போகலாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரு காரியம் என்னன்னா நாம ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆமென். நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கணும். ஆமென். அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவது நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. என்னன்னா நான் ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம். ஜெபிக்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எக்ஸாமின் மீ லார்ட். அப்ப எனக்கு உணர்வை தாங்க, என்னை சோதித்து பாருங்க. அப்படின்னா we need to have an examination in the presence of God. அவருடைய சமூகத்துல போய் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கணும். God speaks to us. God is reminding us of our sin. அந்த பாவத்தை குறித்ததான காரியத்தை ஆண்டவர் அநேக வேளையில உணர்வடைய செய்கிறார். போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா we have just thought about more about our sinful life. நம்ம எங்க குறை கொடுக்கிறோம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் எவ்வளவு தூரம் நம்முடைய லைஃபை ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்றது அவங்களுக்கு தான் தெரியும். Still there are something lacking. இல்லையா? You are not made perfect. இன்னும் நான் பூர்ணம் அடைஞ்சிட்டேன், 100% பர்ஃபெக்ட் ஆயிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், கிளீன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல. இங்கே ஒரு இடத்துல சின்ன குறைகள் இருக்கு. ஆனா இந்த வருஷத்தை நீங்க வந்திருக்கிறீங்க, ஸ்டார்டிங்லயே என்ன ஆண்டவரே என்னை வழி நடத்தும் போது என்னை நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே, உனக்கு பிரியமான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே, உனக்கு சித்தமானதை செய்யும்படியாக என்னை நடத்துங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமான காரியம். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவியானவர் மூலமாக நடத்துகிறார். Praise the Lord. We have the Bible. It's a written word. இதை வாசிக்கும் போது we know the instructions. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆனா சில வேலைகள்ல சில தீர்மானங்கள் எடுக்கணும்னு வரும்போது, இந்த சில காரியத்தின் சூழ்நிலையில வரும்போது வெரி ஸ்பெசிபிக்கா நமக்கு சில கைடன்ஸ் தேவைப்படுது. ஸ்பெசிபிக்கா ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Those who are led by the Spirit of God are the children of God. யார் ஆவியானவர்கள் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆவியின் நடத்துதல் இருக்கிறதா அப்படின்னா ஆமாம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறது. ஒரு பாட்டு எழுதுறாரு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாட்டு பாடும்போது எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர். 2021 வந்திருக்கிறீங்க, Holy Spirit is dwelling inside you. ஆமென். இந்த ஆவியானவர் உங்களை இந்த வருஷம் முழுவதும் நடத்துவார். Praise the Lord.
நீங்க செய்ய வேண்டியது ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எங்க போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற காரியத்தை நீங்க ஆண்டுட்டு ஜெபம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஒரு ராங் டெசிஷன் நீங்க வாழ்க்கையில எடுக்க போறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த டெசிஷன் கரெக்டா தப்பா எனக்கு தெரியல, ஒருவேளை தப்பா நான் போறேன்னு ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருந்தாலும் உங்களுடைய திங்கிங்னு ஒண்ணு இருக்கு. நீங்களும் ஒரு எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு, அது ஒண்ணு சொல்லுது உங்களுக்கு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் ஒண்ணு சொல்றாரு. இப்ப எந்த மனுஷனுடைய நினைவுல 2 தாட்ஸ் வருது, ஒண்ணு செய்யலான்னு வரும், ஒண்ணு செய்யாதன்னு வரும், ஒண்ணு போகலான்னு வரும், ஒண்ணு போகாதன்னு வரும். இப்ப ஒரு மனிதனுடைய மைண்ட்ல 2 திங்ஸ் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா, செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தாட் வரும்போது பாருங்க, then you must understand somewhere I am missing the plan of God. எப்போ உங்க மைண்ட்ல ஒரு பிரேக் ஸ்பிளிட் தாட்ஸ் வருதோ, எப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் ஒரு போராட்டம் வருகிறதோ, எப்போ உங்களால ஒரு காரியத்தை டிசைட் பண்ண முடியாம இருக்கிறதோ, அப்பவே தெரிஞ்சுங்க there is something wrong somewhere. You are not being led by the Spirit of God. You are being led by compulsion. ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போறீங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஆவியானவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் கொண்டு போய் விடுகிறார். Those who are led by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது there will be peace, there will be joy. ஆண்டவர் நடத்துகிற ஒரு பாதையை பாருங்க, அங்க குழப்பம் இருக்காது, அங்க சச்சரவு இருக்காது, அங்க சண்டை இருக்காது, அங்க ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் நடத்தும் போது பாருங்க, இஸ் நாட் a god of confusion. குழப்பத்துக்கோ கலகத்துக்கோ உரிய தேவன் அல்ல. அவர் தெளிவாக சரியான பாதையில நம்மை நடத்துகிற ஆண்டவர். So you must pray. இந்த வருஷம் நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு நான் வழி நடத்துவேன்னு சொன்னீங்களே, உங்க ஆவியானவர் மூலமாக என்னை சரியான வழியில் நடத்துங்க. ஏன்னா பாருங்க, ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்துல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய நினைவும் நம்முடைய நினைவும் ஒன்னா போக மாட்டேங்குது. அவர் சொல்ற பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீ திங்க் பண்றதும் நான் திங்க் பண்றதும் வித்தியாசமா இருக்கு. சொல்ற பாருங்க, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your way and my way, it is not the same. அப்போ சரியான வழி இல்லை அப்படின்னா, அப்ப ஆண்டவர் பாருங்க, உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ உன் சிந்தனையில தவறு செய்வாத சிந்தனைகளை ஆராய்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே சொல்றான். ஏன்னா தாட்ஸ் சில வேளை பாருங்க நம்ம ஏமாற்றி விடுகிறது. அப்ப இந்த வருஷம் 2021ல பாருங்க, you need peace, you need joy, you need blessing, you need healing, you need deliverance. எது வேணும்னாலும் ஆண்டவருடைய வழியிலே போகும்போது கர்த்தரை செய்வார். கர்த்தரை செய்ய வல்லவரா இருக்கிறார். But you need to pray, you need to ask God, ஆண்டவரே என்ன செய்யட்டும். பவுல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். யோசபாத் ராஜா ஜெபம் பண்றார், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போனா பெலிஸ்தரை கையில ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்ற, போ நான் ஒப்பு கொடுக்கிறேன். We need to go and inquire in the presence of God. ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு தெளிவு இல்லாத பட்சத்துல நீங்க செய்ய வேண்டியது அல்லது நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த காரியத்தை குறித்து நாம் விசாரிக்க வேண்டும்.
சம்டைம்ஸ் என்னன்னா we are preoccupied by a decision. ஒரு சிந்தனை, ஒரு தீர்மானத்தை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்க உள்ளத்துல. ஒரு காரியத்தை நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த பிளான் பண்ண தீர்மானத்துக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா அப்படின்னா, அப்ப சித்தம் வெளிப்படாது. காரணம் நீங்க ஆல்ரெடி டிசைடட். நீங்க ஒரு காரியத்தை முடிவு பண்ண பிறகு நீங்க போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? If you have no decision, if you are wholeheartedly clear in your conscience, உங்க மனசாட்சியில நீங்க சுத்தமாக தெளிவாக இருக்கிறீங்க, நீங்க எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கல, அப்ப your heart is clear and it's clear அப்படின்னா, அப்ப போய் நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, you can hear the voice of God, you can hear the guidance of God, but you have decided. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்க, இந்த வழியில தான் நான் போகணும்னு பண்ணிட்டீங்கன்னா, அப்ப நீங்க என்னதான் போய் ஜெபம் பண்ணாலும் you will be saying, ஆண்டவரே இந்தபடி நான் போகணும்னு ஆசைப்படுறேன், இந்தபடி போகணும்னு ஆசைப்படுறேன்னு you will start asking God that. இந்த வருஷத்துல understand the will of God, understand the plan of God, seek His will more. அப்படி சமூகத்துல காத்து இந்த ஆவியானவரை என்ன நடத்துங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், பவுல், சீலா, திமோத்தி உலகம் ஒரு மிஷனரி பிரயாணத்துல போயிட்டு இருக்காங்க, ஊழியத்துல போயிட்டு இருக்காங்க. So their focus is to preach the word of God. ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கணும்னு அவங்க போறாங்க. It is God's will to preach the word of God. இவருடைய உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்றார். Go and preach the gospel. இவங்களோட வசனத்தை பிரசங்கம் பண்ணது இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. Preaching the word of God is God's will. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசனத்தை சொல்லும் போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஆண்டவருடைய சித்தம் வசனத்தை பிரசங்கம் பண்ணதா இருந்தாலும் எங்க அது பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருக்கு. We are not in our way. நம்ம வழியில போய் ஆமா இங்க நான் சொல்றேன் இல்ல, ஆண்டவர் எங்க போய் சொல்றாரு அங்க நான் போய் என்ன பண்ண ஆண்டவருடைய சித்தத்தை அல்லது ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரும் அவர்களை போக விட்டாது இருந்தார். இன்னொரு இடத்துக்கு போகணும்னு பாக்குறாங்க, அங்கேயும் ஆவியானவர் தடுக்கிறார். Share. God is going to just stop us certain things. சில காரியத்துல அனுமதி கொடுப்பார், சில காரியத்துல ஸ்டாப் பண்றாருன்னா கூட just thank God. நம்ம வழி நடத்துகிற பாதையில சில நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடத்துறாருன்னா கூட we have to thank God. We have to live according to the plan of God. அப்புறம் பாருங்க என்ன நினைச்சா, அங்கே அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தால் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் கண்டபோது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவின் கப்பல் ஏறி சாமர்த்த திராக்கே தீவுக்கும் மறுநாள் நேயா போலி பட்டணத்துக்கு நேராக ஓடி அங்கே இருந்த மக்கதோனியா தேசத்து நாடுகள் ஒன்றிற்கு தலைமையானது ரோமர் குடியேற்றமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அங்கே பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். அப்போ ஒரு விஷயம், ஒரு ட்ரீம் வருது, என்னால ஒருத்தர் மக்கதோனியால வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க, God is sending us to another place. அப்ப அங்க போறாங்க. அப்ப அண்ணன் சொல்றாரு, உன்மேல் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். But he will show you the way, he will show you the place, he will show you the things that you need very specifically. அப்ப ஆண்டவர் நடத்தும் போது just follow his instructions. மூணாவது காரியம், ஆண்டவர் எப்படி நடத்த போறார் அப்படின்னா, நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஐ அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் வாசிக்கும், I will counsel you with my loving eye on you. கண்ணை வச்சு நான் ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் கண்ணு இருக்கு? பேசலாம். இந்த கண்ணை வச்சு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பட் அவர் ஐசைட் வந்து இட் இஸ் லிமிட்டட். இது நான் திருமணம் இங்கே தான் பார்க்க முடியும், உங்களை பார்க்க முடியும். உங்களை பார்த்தா இந்த பக்கத்தில் இருந்து எனக்கு தெரியும் இல்லையா? ஆனால் ஆணுடைய கண்ணு வரைக்கும் மேலே இருந்து நம்மளை பார்த்துட்டு, நான் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னா அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. 21ல whatever path we might be going through, whatever circumstance we might be facing, but one truth என்னன்னா, God is watching over us. Amen.
இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சோ ஆண்டவருடைய கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்கிறார். கடைசியா பாருங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல சொல்லி முடிக்க போகிறேன். Genesis 16th chapter 6வது வசனத்துல, அதுக்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்யும் என்றார். அவள் சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றலை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அவள், கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியது என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாத இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடி அவன் இஸ்ரவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். அல்லேலூயா. தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். எல்ரோயி பார்வையே ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். எங்க காண்றாருன்னா, நம்ம வழி தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்துல சரியாக வழி காட்டுறாரு. ஆகாரம் சாராயை விட்டு போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் நிறுத்திட்டு கேட்கிறாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எங்கேயோ நடுவில் நிக்கிறாங்க. 2020 கடந்தாச்சு, 2022 நீ அடுத்து நடுவில் 2021 இருக்கிறோம் அப்படின்னா, எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கோம். எப்படி சொல்ற சூழ்நிலை வந்திருக்குன்னு தெரியாது. நம்ம எல்லாம் நோக்கி ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓடுறா, அவ்வளவுதான், நம்ம சாராக்கில் இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போகும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி போ, அங்கேயே போடுறேன் போன்னு சொல்லும்போது வயிற்றுல இருக்கிற குழந்தையை பற்றின ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. அம்மாவே அந்த குழந்தையை பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்க்கிறேன்னா சொல்றேன், கருவை உடைய கண்கள் கண்டது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உத்தரவாதம் பாதுகாப்பு யாருன்னா ஆண்டவருடைய கண்கள் தான். பிரைஸ் தி லார்ட். தப்பா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஸ்டாப் பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராங் டெசிஷன் நீங்க எடுக்க போறீங்கன்னா அந்த ஆண்டவர் கூட்ட வருவார், தடுத்து நிறுத்துவார். தடுக்கும் போது நீங்க அந்த இடத்துக்கு நீங்க விட்டு கொடுங்க. இவன் இல்ல ஆண்டவரே, நான் போக மாட்டாங்க, நம்ம குடும்பப்படுத்துறாங்க, வேணாம் நான் ஓடுறேன் அப்படின்னு இல்லை. எப்ப ஆண்டவர் பேசினாரோ போறேன். போகும்போது அவர் வார்த்தை சொல்றார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இது வருஷத்துக்கு 21 முழுசும் ஆண்டோடைய கண் உங்க மேல இருக்கும். நீங்க போற பாதையை பார்த்துட்டு இருப்பாரு. எங்கிருந்து வர, எங்கிருந்து போற, என்ன செய்யற, என்ன பண்ற எல்லாம் தெரியும். அவர் தடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில அதிகமா கர்த்தர் சரியான வழியில் நடத்துவதற்கு தடைகளை உண்டு பண்ணுகிறாங்க. சில தடைகள்லாம் பார்த்தோன்னே ஏன் தடை வந்துச்சுன்னு நினைக்கிறோம். தடையும் சில வேலை நன்மையாக தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வருது, அதுவும் நன்மையாக தான் இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருடைய நோக்கத்துக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2021 is the year of fulfilling God's will. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கண்களை போய் நான் சொல்வேன். அன்பின் ஆண்டவரே, இந்த 2021க்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டுல காலையில் எடுத்து வைக்கும்படியாக செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக, நாங்கள் தியானித்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷம் எப்படியா இருந்தாலும் சரியானவரே, நாட்கள் எப்படியா இருந்தாலும் சரியானவரே, எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க. வசனத்தின் மூலமாய் நடத்துவீங்க, ஆவியாளர் மூலமாய் நடத்துவீங்க, எங்களை பார்த்து எங்க சூழ்நிலையை பார்த்து எங்களை நடத்துவீங்க.
அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தப்பான வழியில ஒருபோது நாங்கள் செல்லாதபடிக்கு எங்களை தடுத்து நிறுத்துவீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சரியான தீர்மானங்களை இந்த ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுக்கத்தக்கதாக தேவனுங்களுக்கு கிருபை பாராட்டுவீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நம்மை செய்வதற்காய் நன்றி. மற்ற எல்லா தேவ பிள்ளைகள் மேலுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. வீடுகள் கடந்து செல்ல உடன் செல்லுங்க. புதிய வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. நடத்துதலை புரிந்து கொண்டு தேவனை துதிக்க ஒரு கிருபை தாங்கப்பா. அடுத்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வரதரப்பட்ட மக்களை இந்த நாளில் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்து இந்த நாமத்தை மேம்படுத்திக் கொள்வீராக. சகல துதிகளை மேன்மேலும் நீர் எடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலகாரியங்களை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரும் கூட இதனுடைய சார்பாக. நடத்திடுவார். அழைத்தவர் இயேசு உண்மை உள்ளவர், கடைசி வரை உன்னை நடத்திடுவார். எல்லாம் எதிராக